ஆட்சேபணையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் வசிக்கும் 77,800 பேருக்கு வீட்டுமனை பட்டா. அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. தமிழக அரசின் 2026-27 நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். சென்னையில் உள்ள நீர்நிலைகள் ஒருங்கிணைந்து சமச்சீராக குடிநீர் விநியோகிக்க முதன்மை கூற்றுக்குழாய் திட்டத்திற்கு 3,109 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 104 கோடியில் 30 முதல்வர் படைப்பகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. தொழில் முதலீடுகள் பெருமளவில் ஈர்க்கப்பட்டுள்ளன. இதுவரை 36 லட்சம் வேலைவாய்ப்புகள் வழங்கும் வகையில் 13.3 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு 1,179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. விழுப்புரம், தஞ்சாவூர், வேலூர், காரைக்குடி ஆகிய இடங்களில் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் திறக்கப்பட்டுள்ளன. தொழில்துறைக்கு 4,882 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, மதுரை, ஒசூரில் 1,070 கோடி ரூபாயில் புதிய டைடல் பூங்கா நிறுவப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் 25,500 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாமக்கல், திருவண்ணாமலை, விருதுநகர், நெல்லை, குமரி, ஈரோடு, புதுக்கோட்டையில் 388 கோடியில் மினி டைடல் பார்க்குகள் அமைக்கப்படும் என கூறப்பட்டு வருகிறது. மேலும் தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கான திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. சென்னை தரமணியில் செமிகண்டக்டர் மையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கப்பல் கட்டுமானம், கப்பல் இயங்கு துறைமுறைகள் முதலீடு ஈர்க்கும் வகையில் கப்பல் கட்டும் தொழில் கொள்கையில் விரைவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் ஆட்சேபணையற்ற அரசு நிலங்களில் வசிப்போருக்கு ஒரு முறை சிறப்பு நடைமுறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் 77,800 இணைய வழிபட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய சிற்றுந்து திட்டம் மூலம் 6,303 புதிய வழித்தடங்கள் சிற்றுந்து சேவை வழங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறைக்கு இடைக்கால பட்ஜெட்டில் 13,062 கோடி, விடியல் போக்குவரத்து திட்டத்திற்கு 4,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் பேருந்து பயணம் கட்டணம் திட்டத்திற்காக 1,782 கோடி ரூபாய், டிசிஎல் மானியத்திற்காக 1,857 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.